पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 628வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். நாம் ஏதாவது வெள்ளத்தில் போனோம், தண்ணி பிரவாகத்துக்கு நடுவில் காலை வச்சோம்னா அப்படியே மெல்ல மெல்ல சேறு மேலே பட ஆரம்பிச்சோம். யாராக இருந்தாலும் சேறு அவாய்ட் பண்ண முடியுமா? அப்புறம் நல்லா ஆரம்பிக்கலாம் டெட்டால்லாம் போட்டுட்டு. அதே மாதிரி எம்பெருமான் பாவிகளாக நம்மை ரட்சிப்பதற்கு தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கும் பல சிக்கல்கள் வரத்தானே செய்யும். நமக்கு அபயம் கொடுத்து அவன் மாட்டேன்டா, புரியலையே. அதாவது தக்ஷகன்னு ஒரு பாம்பு தெரியுமோலி உங்களுக்கு. இந்த தக்ஷகனுங்கிற பாம்பு பெரிய வில்லன் பாம்பு. மகாபாரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த பாம்புக்கு உண்டு. அந்த தக்ஷகன் என்ன செய்தது, பாம்புகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தால் அவங்க ஒரு மனைவி மட்டும் இருந்தால் அவங்களுக்கு தலைவராக இருக்கிற பெருமை வர. ஆனால் அந்தந்த வெளியூரெல்லாம் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி காண்டவனங்கிற பெரிய காட்டில் ஒரு பாம்பு மனைவி அதுக்கு இருந்தது. அந்த பாம்பை செட்டப் பண்ணி சௌக்கியமாக இருந்தது. தேவேந்திரனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தக்ஷகன். காண்டவனம்ங்கிற காட்டில் தக்ஷகனுடைய அந்த அன்பு மனைவி இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை, அதோடு அவள் இருக்கா. அடிக்கடி தக்ஷன் அங்கே போய் கொஞ்ச நாள் அந்த மனைவியை கொலை விட்டு அப்புறம் தன்னுடைய கேபிட்டல் சிட்டிக்கு வருவார். தேவேந்திரனுக்கு தோஸ்து. அப்போது அந்த காண்டவனங்கிற காடை அக்னி சாப்பிட்டா தான் அக்னிக்கு வயிறு சரியாகும்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தால் அவன் பாட்டுக்கு டெய்லி யாகம் பண்ணி தள்ளிட்டான். ஒரு நாள் கூட அன்இன்டரப்டடாக தினம் யாகம். அதில் அசல் பசுனை, அதுவும் நம்ம எஸ்விபிசி வெங்கடேஸ்வரா பால் பண்ணை இருக்க கோசாலா, அதிலிருந்து எடுத்துன்னு வந்த பால் போல தூய பாலை போட்டு மட்டும் பண்ணி தள்ளிட்டான். அவ்வளோ நெய் சாப்பிட்டு அக்னிக்கே வயிறு கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. ஆகையினால வேறொரு ரிஷி கூட்ட உடனே அக்னி போகலை. அவர் கோபிச்சிட்டார். அங்கே சாப்பிட்ட சாப்பாடு இங்கே வரலையா நீ, அப்படியே கடை போகும். அதனால் அந்த வயிறு மந்தமாக இருக்குது, என்ன செய்கிறது? அது அஜீரணத்தில் கஷ்டப்பட்டால் சில பேர் சொல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ரு, இந்த ஜீரணமானது அந்த ஜீரணத்தையும் தள்ளி விட்டுரும். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், மத்தியானம் நல்லா சாப்பிடுவார்.
சாயங்காலம் வயிறு கம்முன்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு அவர் சொல்லுவார், இன்னொருத்தர் சாப்பிட்டா இந்த சாப்பாடு அதை கீழே தள்ளிடும், அப்புறம் நாளை காலத்தில் இன்னொரு சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்னு மத்தியானம் சாயங்காலம் உட்காந்து ஒரு தள்ளி அடிச்சுடுவார். எத்தனை அடை, 10 அடை போடு அப்படி. அந்த மாதிரி இந்த அக்னி பகவானுக்கு காண்டவனமிக காட்டை எரிச்சுட்டா உடல் நலம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்று அக்னி பகவான் பெரிய காட்டை எரிக்கிறதா கட்டம், அந்த காட்டை எரிக்க போனான். அந்த காட்டில் தான் தக்ஷகன் இருக்கான். தக்ஷகனுடைய மனைவி இருக்கான். இந்த காலத்து பாஷையில் சின்ன வீடு. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த தன்னுடைய மனைவிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தேவேந்திரன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். தேவேந்திரனுக்கு நண்பன் அக்னி, ஆனாலும் தேவேந்திரனுக்கு அதை விட தக்ஷகன்ட்ட பாசம் ஜாஸ்தி. அதனால் தக்ஷகன் இப்படி பெண்ணாசை பிடிச்சி அலையிறான், தேவேந்திரன் அப்படித்தானே. ஆனால் அவள் 2 பேரும் ஒரே மாதிரி எண்ணங்கள், எண்ண அலைகள் கொண்டவர்கள். அதனால் தேவேந்திரன் என்ன செஞ்சான், தக்ஷகா நீ கவலைப்படாது, இந்த அக்னி பகவான் இந்த காட்டை எரிக்காத நான் பார்த்துக்கிறேன். அக்னி பகவான் இந்த காட்டை எரிக்க தொடங்கணுன்னே மழை பொழிஞ்சிரும். மழை பெஞ்சால் அக்னி அணைஞ்சிரும். அதனால் அக்னி பகவானுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது. உள்கூத்து வேலை பண்ணுறான் தேவேந்திரன். அவனும் தேவன், இவனும் தேவன். ஆனால் இந்த உட்கூத்து கட்சி உட்பூசல் பண்ணி தக்ஷகனுக்காக, தக்ஷகனுடைய மனைவிக்காக தேவேந்திரன் இப்படி அக்னிக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் தடுத்தான். இது நீண்ட நாள் இந்த போராட்டம் போயிட்டுருக்கு. அப்போ அக்னி பகவானுக்கு ஒன்று தோணிச்சு, இது நம்மளால் முடியாது. இப்போ சாட்சாத் நாராயணனே கிருஷ்ணனாக வந்திருக்கார். அவருக்கு சொந்த அத்தை பிள்ளையாக நரமகர்ஷி வந்திருக்கார். அந்த நரநாராயணன் பூலோகத்தில் அர்ஜுன கிருஷ்ணனா இருக்கா, அவர்கள்ட்ட போய் உதவி கேட்போம்னு யமுனை கரையில் இந்திரபிரஸ்தத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஆனந்தமாக ஜலக்கிரீடை பண்ணும் பொழுது ரெஸ்ட் எடுத்துருக்கச்சு ஒரு ஏழை பிராமணன் வேஷத்தில் வந்தான். சுவாமி நமஸ்காரம் பண்ணான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அக்னி தான் வந்திருக்கான்னு அவர்களுக்கு தெரியாது. தெரியாத முதல் நடிக்கிறான் கிருஷ்ணன். அக்னி பகவான் சொன்னான், சாப்பாடு போட்டால் தேவையில்லை. ஏயா, தர்மராஜருடைய ஆட்சியில் சாப்பாடாக பஞ்சம் பிராமணனுக்கு? போட்டால் ஒரு எத்தனை நாள் வேணாலும் போடுறேன்னா. அவன் சொன்னான், நான் வேணுங்கிற சாப்பாடு போடும். அப்படியே பெரிய சாப்பாடு நீ சாப்பிட்ருவேன், இந்த காடையே எனக்கு சாப்பாடாக கொடுக்கும் என்று காண்டவ பிரஸ்தத்தை காண்பித்தான். உடனே தேவேந்திரன், இது அர்ஜுனன் பார்த்தான், என்ன காட்டை சாப்பிட்றேங்கிற பிராமணா, ஒரு நல்ல பூசணிக்காய் குழம்பு அதெல்லாம் போட்டு சாப்பாடு போடுற அவியல், காட்டையாக சாப்பிடுவேன்? நான் வெறும் பிராமணன் இல்லை, நான் அக்னின்னு தன்னை காண்பித்து கொண்டேன். உடனே பகவான் கிருஷ்ணன் கேட்டுறாரு, சரி இது எரிக்க வேண்டியதானே எங்கள்கிட்ட கேட்குறேன்? அதில் பெரிய சிக்கல் இருக்குது சுவாமி. நீ எரிக்க ஆரம்பிச்சோடனே தேவேந்திரன் வந்து அடை சொல்கிறான். இப்போ நான் உனக்கு உணவு கொடுக்குறேன்னா தேவேந்திரன் தடுப்பான். அதை அவனை எதிர்த்து நிற்கக்கூடியவன் நீங்கள் தான், உங்கள்கிட்ட உதவி. ஆனால் உங்களுக்கு பரிசாக ஒரு வில்லு தரேன் என்று கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுக்கு வில்லு கொடுத்தான். 2 பேரும் தேர்ற அக்னியை மூட்டி விட்டாங்க. காண்டவனம் எரியறது. காண்டாவனம் என்பதோ ஒரு காடு. அந்த காண்டவனத்தில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்கள் சில ரிஷிகள். அதை பகவான் பல்லாவரத்துக்கு பக்கத்தில் உள்ள திருநெல்வேலியிலே காண்பித்தானான். அதனால அதுக்கே காண்டாவன க்ஷேத்திரம்னு பேர். அது எங்கே காண்டவனம் எங்கேயோ டெல்லிக்கு பக்கத்தில் இருந்தது, இங்கே போய் மெட்ராஸில் பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்கிறீங்களேன்னு கேட்டால், அங்கே நடந்த நிகழ்ச்சியை இங்கே பகவான் இவர்களுக்கு காண்பிச்சு கொடுத்தான். அப்படி ஆசைப்பட்டான். அப்படியே இந்த காண்டவனத்தை எரிக்கிறான் அக்னி. அக்னி எரிக்க ஆரம்பிச்சோடனே தேவேந்திரன் மழை பொழியும். அவ்வளோதான், அக்னி அணைய போகிறான். அப்போ பகவான் சொன்னார், அர்ஜுனான்னார், இந்த காட்டுக்கு மேலே ஒரு கூடாரத்தை போட்டுருவோம். இந்த காட்டுக்கு மேலே வானத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து அம்புகளாலே ஒரு பெரிய ரூஃப் போட்டாங்க. அப்படி அழகாக போட்டிருக்கா வலை பின்னி. ஒரு பொட்டு தண்ணி கீழே விழல். தேவேந்திரன் மேலேருந்து மழையாக பொழியறான். கீழே இருந்து தக தகான்னு அக்னி ஏறியது. போருக்கு வந்தால் அவனையும் போரில் ஜெயித்தார்கள். அந்த மலை, அந்த ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும் எரிச்சு பண்ணணும் அக்னி. அதில் தப்பித்தவர்கள் யாரும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 7 பேர் தப்பிச்சதாக கணக்கு. 5 பறவைகளாக வந்த ரிஷியின் குடும்பத்தினர், இந்த தக்ஷகன் என்னுடைய மனைவி, அது வாயில் ஒரு அதன் குட்டியை வாயில் கவிட்டு மேலே தாவ போச்சு. அதை கிருஷ்ணன் பார்த்துட்டு அர்ஜுன்கிட்ட சொன்னார், பானம் போடு, அது தப்பிக்கப்படாது.
இத்தனை உபதனும் அந்த பெண்ணால் தான் வந்தது. ஒரு பானம் போட்டால் அந்த நாகக்கன்னிக்கு போயிட்டான். ஆனால் அது வாயில் வச்சுருந்த அந்த குட்டி வீண்டு மேலே வந்து அது தெரித்து வெளில விழுந்துருச்சு. அது தெரித்து வெளில விழுறத கிருஷ்ணன் பார்த்தார், ஒன்றும் பண்ணலை. அது வெளில போய் தன் தாய் சாவதற்கு காரணமாக இருந்தால் அர்ஜுனனை பழி வாங்கணும்னு தீர்மானிச்சு. உடனே யாரோட சேர்ந்தால் அர்ஜுனை பழி வாங்கலாம், கூட்டணி கர்ணன்ற போச்சு. நீ தான் அர்ஜுனோட போர் புரிவியான் ஃபைனலாக, அந்த ஃபைனலில் நாகாஸ்திரமாக நான் வரேன், என்னை போடும். சரின்னு விட்டான். அதில் தக்ஷகன் நாகாஸ்திரமாக வந்தது. அதை நேராக அர்ஜுனனுடைய கழுத்தை குறிபார்த்து வைக்கிறான் கர்ணன். அவன் தப்பு தவறி தலையை கழுத்தை தலையை குறிப்பார்த்து வைக்கிறானோ, அப்படி கெழுக்க உட்காண்டிருக்க பகவான் அவன் கழுத்தை பார்த்து குறி வைக்கிறான்ற பொழுது சல்லியன் சொன்னான், கழுத்தில் வைக்காத தலையில் வை அப்படின்னா. ஏன்னா சொல்கிறதை கேளுன்னா சல்லியன். அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு டிரைவர். ஆனால் கர்ணன் நீ சொல்லி நான் ஏன் கேட்குறது என்று அவன் கழுத்துக்கு குறி பார்த்து வைத்தான். அப்போது கர்ணவீரான் என்ன பண்ணியும் அர்ஜுனனால் அந்த பானத்தை தடுக்க முடியாது, தக்ஷன் வெறியோடு வருது. அதனால் கர்ணவீரான் தேரை ஒரு அமுத்தினான். அடுத்த வினாடி அந்த பானம் அர்ஜுனனுடைய கழுத்துக்கு நேராக குறிவிட்ட பானத்தை கழுத்துக்கு வராதபடி அர்ஜுனுடைய தேரையை பகவான் அமுக்கினவாறே தலைக்கு எடுத்து அடிச்சுன்னு போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அர்ஜுனன் பொழைச்சிட்டான். அந்த பானத்தை 2ஆம் தடவை போட மாட்டேன்னு குந்திக்கு வாக்கு கொடுத்த கர்ணன் மேலே போடும். இப்படி தக்ஷகனுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை நிராசையாக காரணமாக இருந்தார்கள் இந்த பாண்டவர். அந்த சமயத்தில் பரீட்சித்தை தக்ஷகன் கிடைக்கும் சாபம் வந்தவுடனே தக்ஷனுக்கு அடிச்சிட்டான். எனவே தக்ஷகனை அழிக்கணும்னு வேள்விப்படினான். பரீட்சித்தினுடைய பிள்ளை, அதாவது அர்ஜுனனுடைய பேரனுடைய பிள்ளை, கொள்ளு பேரன் ஜனமேஜ். அப்போ தக்ஷகன் நேரம் பயந்து போய் இந்திரன் காலில் போய் சரணாகதி பண்ணிச்சு. இந்திரனுடைய கட்டிலேயே கட்டின்னு விழுந்துருச்சு. அப்போ ஜனமேஜன் எந்த பாம்பு விழுதுன்னு கேட்டுட்டே இருக்கான். தக்ஷகன் வரலையா இன்னொன்று கேட்டான். முனிவர்கள் சொன்னான், இங்கே இருக்கான், எங்கள் மந்திரத்துக்கு அண்ணன்டா இருக்கான், எங்கள் மந்திரத்தினால அவனை பிடிக்க முடியல. அப்புறம் என்ன மந்திரம் உங்களுக்கு வேண்டுக்கு, தட்சிணை என்னன்னு கேட்டான். இந்த காலத்தில் அப்படிலாம் கேட்க முடியாது. அவன் கேட்டான். உடனே இல்லை வலிமை வாய்ந்து முனிவர் பார்த்தார். அவன் இந்திரனுடைய கட்டில் காலில் சுற்றின்னு இருக்கான், எங்கள் மந்திரம் அங்கே போய் இழுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படியா, அவன் கட்டில் கால் இந்திரனையும் சேர்த்து இழுத்து போடியா அப்படின்னான் ஜனமேஜன். உடனே சேந்திராய தக்ஷகாய ஸ்வாகான்னு சொன்னால் அடுத்த உடனே இந்த கட்டிலையும் சேர்த்து கீழே தள்ளிடுவார். மேலே இந்திரன் பவன் அடிக்கிற உட்காண்டிருக்கான். இந்திரன் நெருப்பில் உண்டா என்ன பண்ணுறது? அப்போ நல்ல வேலையாக ஆஸ்திகரை வந்து தலையிட்டு அந்த யாக்கத்தை நிறுத்தினார். இது வரலாறு பாரதத்தில். இப்போ நம்ம நண்பர் கேட்குறார், அப்படி பாவிகளால் நமக்கு பகவான் அடைக்கலம் கொடுத்தா அவரை யாராவது இழுத்து தள்ளி விட்டா என்ன பண்ணுறது? தக்ஷகருக்கு அபயம் கொடுத்த இந்திரன் கதையாயிடுதுன்னா அதான் ஆகாது. இந்த சேத்திலே இருந்தாலும் சேறு படியாதவன் எம்பெருமான், அவனை இந்த மாதிரி தடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் கிடையாது. அதனால் நிஷ்பங்கன், சேறுபடாதவன் என்று திருநாம். அம்போஜமகரந்தஸ்ய பிரவாகமத சந்ததத் அபியோ விகரன் பங்க தூரோ நிஷ்பங்கீரிதகா. அன்பர்களே, இதற்கு தமிழ் வாய்த்த வாய் தாமரை தேன் வெள்ளம் சேராகா தூயோன் அபங்கிலன் நிஷ்பங்க பேரவனாமே. அன்பர்களே, இப்படி நமக்கெல்லாம் அபயம் கொடுத்தாலும் பகவான் அதை நிறைவேற்ற முடியும். எந்தவித சேரும் உன் மேலே பூசாது என்ற அற்புதமான திருநாமம் இது. எங்கே என்னுடன் கலந்து செய்வீர்கள். நிஷ்பங்காய நமகா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।